பர்சன்டேஜ்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த மாடல் சம் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அதாவது ஒரு எண்ணின் 70% மதிப்பிலிருந்து 70 கழித்தால் 70 கிடைக்கிறதெனில் அந்த எண் யாருன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்க நம்ம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு எண்ணின் 70% மதிப்பில் இருந்து 70 கழித்தால் 70 கிடைக்கிறதெனில் அந்த எண் யாருன்னு கேட்கறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ இந்த 3 வேல்யூ இங்க 70 இங்க 70 இங்க 70. ஸோ வாட் எவர் இட் இஸ் என்ன வேல்யூ இருந்தாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு இங்க 50 இங்க 50 இங்க 50 இங்க 10 இங்க 10 இங்க 10 என்ன வேல்யூ இருந்தாலும் சரி, ஆன்சர் வில் பி 200. ஸோ நீங்க கண்ணை மூடிட்டு ஆன்சர் வில் பி 200 டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னா, ஸோ ஒரு எண் சொல்றாங்க, அது என்னன்னு தெரியாது. இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுல 70%. அப்ப 70 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 மைனஸ் 70 கழிக்கிறாங்க. சீக்வல் டு கழிச்சு அப்படி என்ன கிடைக்குது, 70 கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 70 எக்ஸ் வகுத்தல் 100. இந்த மைனஸ் 70 கொஞ்சம் பிளஸ் ஆகும். அப்போ 70 பிளஸ் 70 140. அடுத்தது எக்ஸ் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த 70 வகுத்தல் 100 இந்த பக்கம் கொண்டு போனோமா, எக்ஸ் ஈக்குவல் டு 140 இன்ட்டு ஸோ 70 வகுத்தல் 100 இருக்குது. அப்படியே ரிவேர்ஸில் 100 வகுத்தல் 70ன்னு மாறும். ஸோ அதை அப்படியே இங்கே கேன்சல் பண்ணால் 2 டைம் 2 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 200. ஸோ இந்த 70க்கு பதிலாக நீங்கள் என்ன வேல்யூன்னு சப்ஜெக்ட் பண்ணி பாருங்க, எவ்வளோ பெரிய வேல்யூன்னு சப்ஜெக்ட் பண்ணி பாருங்க, ஆன்சர் 200 தான் வரும். ஸோ இதை மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாடல் சம் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டாக கேட்குறாங்க.